ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, கொரோனா வேக்சின் எடுத்துக்கலாமா வேணாமா. நான் கொரோனா வேக்சின் எடுத்துக்கிட்டேன். 2 டோஸுமே முடிஞ்சிச்சு. நான் இப்போ ஒரு ஃபுல்லி வேக்சினேட்டட். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொரோனா கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குங்க. அதுவும் ஸ்பெஷலி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட் வேவ் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டு எங்க போறதுனால போங்க, வெளியில போறப்ப மாஸ்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கையில சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் சேஃபா பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிளவுசஸ்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நான் மேக்சிமம் எங்கேயாச்சும் நாங்க வெளியில போறோம் அப்படின்னா ஹேண்ட் கிளவுசஸ் அப்புறம் மாஸ்க் 2 லேயர் மாஸ்க் போட்டு தான் நாங்க வெளியில போறோம். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2 லேயர் மாஸ்க் போடுறப்ப கொரோனா வைரஸ் அஃபெக்ட் பண்றது கம்மியா இருக்கு அப்படின்னு ரீசெண்டா சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிளவுஸ் போட்டு போறப்ப உங்களுக்கு இன்னுமே நல்லா சேஃபா இருக்கும். அதனால டிஸ்போசபிள் கிளவுஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் மாஸ்க்லாம் யூஸ் பண்றீங்கன்னா அடிக்கடி அதை வாஷ் பண்ணிக்கோங்க. மாஸ்க்ல இப்படி மேல கை வைக்காதீங்க. எப்பயும் இப்படி இருந்து ஓபன் பண்ணி நீங்க மாஸ்கை டிஸ்போஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சில சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்ததுக்கு அப்புறமா வருத்தப்படுறதோட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்மளே காப்பாத்திக்கலாம். ஏன்னா நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெத் ரேட்லாம் பாக்குறப்ப நமக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. அதே மாதிரி வேக்சின் பாத்தீங்க அப்படின்னா வேக்சின்னால நிறைய ஹார்ட் அட்டாக் வருது, அது இது அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் இது வரைக்கும் சயின்டிஃபிக்கா எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படல. நிறைய பேர் வேக்சின் போட்டுட்டு தான் இருக்காங்க. நானும் ஃபுல்லி வேக்சினேட்டட் தான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் வராதுங்க. அப்படி முன்னாடியே நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் நமக்கு வேக்சின்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எந்த பிராண்ட் அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ அந்த வேக்சின் நீங்க எடுத்துக்கோங்க. வேக்சின் எடுத்துக்கிறனால நமக்கு கொரோனா வராது அப்படின்றது அர்த்தம் இல்ல. கொரோனா வந்தாலும் நம்மள அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிற அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால எல்லாருமே வேக்சின் எடுத்துக்கோங்க. நான் அதுதான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா தான் கை ஊசி போட்ட இடத்துல லைட்டா வலி இருந்துச்சு. ரொம்பலாம் வலி இல்லைங்க. அது ஒரு நாள் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. செகண்ட் டோஸ் பாத்தீங்கன்னா May 1 அப்பதான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ பாத்தீங்க அப்படின்னா கை தூக்க முடியல. இப்படி தூக்குனா மட்டும் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹெவியா தான் இருந்துச்சு. ரொம்ப பெயின் சொல்ல முடியாது, தாங்க முடியாத அளவுக்கு பெயின்லாம் இல்ல. ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிற அளவு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நான் சாட்டர்டே எடுத்துக்கிட்டேன். சண்டே மட்டும் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மண்டேல இருந்து நார்மல் ஆயிட்டேன். சண்டே ஈவினிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா கை வலி குறைஞ்சிருச்சு. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் எல்லாரோட பாடியும் டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ சிலருக்கு ஃபீவர் வரும். இதெல்லாம் காமன் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிட்டது இங்க யூஎஸ்ல ஃபைசர் அப்படின்ற வேக்சின் எடுத்துக்கிட்டேன். இங்க யூஎஸ்ல 3 வேக்சின்ஸ் கொடுக்குறாங்க. ஃபைசர், அப்புறம் மொடர்னா, அதான் நினைக்கிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அடுத்து ஜான்சன் அண்ட் ஜான்சன். இந்த 3ல நான் சூஸ் பண்ணது ஃபைசர். ஏன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த 3 வேக்சின்ல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யூஎஸ்ல இருக்க சிடிசி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைசரும் அங்கே வரப்போறதா நான் நியூஸ்ல பார்த்தேன். பட் என்னன்னு தெரியல, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ அதை சீக்கிரமா எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கும் நல்லது, உங்க சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்க வேக்சின் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க சொல்லி நீங்களும் சொல்லுங்க. அப்புறம் கடைசியா முக்கியமா ஒன்று சொல்றேன். ஏதாச்சும் ஒரு ஹெல்த் ரீசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நான் லாஸ்ட் இயர் தான் எனக்கு பேபி பிறந்திருக்காங்க. ஸோ நான் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கனால டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. யூஎஸ்ல எடுத்துக்கலாம் டாக்டர் சொன்னனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். பட் இந்தியாவில் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நீங்க எதுக்கா இருந்தாலும் உங்க கைனகாலஜிஸ்டையோ இல்ல பீடியாட்ரிஷியன்ட்டையோ கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வேக்சின் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, இல்ல சுகர் பேஷண்ட், யாரா இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க டாக்டரை ஒன்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டை விட்டு ரொம்ப தேவைன்னா மட்டும் வெளியில் போங்க. அப்படி போகிறப்ப மாஸ்க் அப்புறம் சானிடைசர்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில இருந்தே வேலை பார்க்க முடியறவங்க வந்து வீட்டில இருந்தே வேலை பார்த்துக்குவாங்க. வெளியில் போய் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கட்டாயம் இருக்கும் இல்லையா? அவங்கெல்லாம் வெளியில் போகிறப்ப மாஸ்க் போட்டு நல்லா சேஃபாக போயிட்டு வாங்க. எல்லாரும் ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக 1-2 பேருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. டேக் கேர். பாய்.